ஓசூர் விமான நிலையம் அதுவும் கொடுக்கல. கோயம்புத்தூரோட விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யறது அதுவும் கொடுக்கல. ஜிஎஸ்டிஆர் காலத்தோட கொடுத்தாங்களா? கொடுக்கல. சரி, பிஜேபி தான் இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு. ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதா எதிர்த்த உதய் திட்டத்தை இவங்க போய் உட்கார்ந்து கையெழுத்து போட்டு வந்தாங்க. நீட் திட்டத்துக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க. இஸ்லாமியர் குடியுரிமை சட்டத்துக்கும் போய் அதிமுக கையெழுத்து போட்டு வந்தது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் மொழியில நடத்திட்டு இருந்தாங்க. அதையும் அதிமுக ரத்து பண்ணி நம்மளோட தமிழர்கள் உள்ள வராம வட இந்தியர்கள் உள்ள வர அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ரயில்வேஸ் எக்ஸாம்லையும் தமிழர்களை உள்ள விடல. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணன், ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் வந்து வட மாநிலத்துல இருந்து வந்து இறங்குறான், அவன் கையில இவ்வளவு கஞ்சா இருக்குன்னு. அதே ஆட்சி காலத்துக்கு தான் குட்கா வழக்கையும் நீங்க மறந்து விடக்கூடாது என்பதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஃபுல்லா இந்த 2.5 மணி நேரமும் சட்டசபையில பேசுறதா நம்ம அமைச்சர் குறிப்பிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு இபிஎஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே தானியமே கிடையாது. துப்பாக்கி சூடு எங்க தூத்துக்குடியில டிவியை பார்த்துதான் சொன்ன முதலமைச்சர் தான் இபிஎஸ் என்பதை நாம இங்க மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னாங்க. அவங்க ஆட்சியில தான் பொள்ளாச்சி பாலியல் விஷயம் நடந்ததுன்றதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. சொந்த அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவங்க ஜெயலலிதாவோட வீட்லயே அந்த கொடைநாடுலயே ஒரு கொள்ளையும் நடந்திருக்கு. அதையே தடுக்க முடியாதாச்சுன்னா அவங்களோட சட்டம் ஒழுங்குள்ள ஆட்சியாக அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இபிஎஸ் ஆட்சி என்பதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீ கூட சட்டமன்றம் நடந்தது. எதிர்கட்சி தலைவர் 2:30 மணிக்கு பேச ஆரம்பிச்சார். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 5:45 வரை பேசியிருந்தார். என்ன பேசுறாருன்னா, இந்த தொடர்ந்து 4 வருஷமா என்ன பேசுவாரோ அதான் தொடர்ந்து பேசியிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதுதான் இந்த விஷயம் பேசிக்கிறாரு. இது பல வாட்டி நம்ம பதில் சொல்லியாச்சு. இந்த நாட்டு குடிச்சவராக இருந்தா நீங்க தானே. இந்த போதைப் பொருளும் அதிகமா வந்து யார் காரணம்? போன 10 வருஷம் ஆட்சியில் நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஒழுங்கா தான் இருக்கும். ஒன்னொன்று மட்டும் சொல்றேன்னு கேட்டுங்க, இன்னைக்கு இந்த கஞ்சா நம்ம நாட்டில் தான் அது தடை போட்டுருக்கோம். மற்ற மாநிலங்கள் எங்கேயுமே கஞ்சா இருந்தால் தடை கிடையாது. ஒரு நாளைக்கு சென்னைக்கு வரவங்க மட்டும் எவ்வளவு பேர் வரும் தெரியுமா? வடநாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 பேர் வந்து இறங்குறான். வரனால ஆளுக்கு 2 கிலோ 1 கிலோ எடுத்து வரான். நாம முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் வந்து கட்டுப்பாடு எவ்வளவு அடக்கணுமோ அதுக்கு நான் வேண்டிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீ போன 10 வருஷத்துல எடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்து ஒழுங்கா இருந்திருக்கும். நீ யோகியமால பேச உன் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது?